Pebbles Tamil. Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவி சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது நேந்திரம் பழத்தை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து என்னன்னா விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சுக்கலாம். ஒரு சின்ன சின்ன விசேஷங்களுக்கு நம்ம செய்கிற மாதிரி தான் செய்கிறோம். அதாவதுனா நேந்திரம் பழத்தை நல்லா மசிச்சு விட்டுட்டு இது கூட தேங்காய் வெல்லம் சேர்த்துக்கலாம். ஏலக்காயும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து ஒரு பூரணம் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. மேல் மாவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு எடுத்திங்கன்னா கொஞ்சம் வெடிச்சு வந்துடும். அதனால் நம்ம இன்றைக்கி மைதா மாவு எடுக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம நேந்திரம் பழ ஒப்புட்டுக்கு வந்து நம்ம ஒரு 3/4 கப் அளவுக்கு மட்டும் மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது கூட சால்ட் வந்து ஆட் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். நான் வந்து ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட் ஆட் பண்ணுறேன். இது வந்து என்னென்னா அந்த ஸ்வீட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். கொஞ்சமாக லைட்டாக நம்ம நெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இது சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நேந்திரம் பழம் எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் பழமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கனிஞ்சிருக்கணும், பச்சையாக இல்லாமல் இந்த மாதிரி கனிஞ்சிருந்ததுனால தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் அப்படியே சின்னதாக அப்படியே நம்ம மசிச்சுக்கலாம். இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இது வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டதுக்கப்புறம் நெய் வந்து உருக்கலினாலும் ஓகே, நம்ம தேங்காயை போட்டுக்கலாம். ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காய் நம்ம வந்து சீட் மட்டும் எடுத்துட்டோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே லைட்டாக வதக்கிடுங்க. இப்போ நம்ம இதை வந்து சின்னதாக அப்படியே போட்டுக்கோங்க. நம்ம அப்படியே மசிச்சு விடணும். இந்த சீடு வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கனாலும் ஓகே, நான் வந்து உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால இதையும் நான் ஆட் பண்ணுறேன். ஃபோர்க் இருந்துச்சுன்னா ஃபோர்க்லேயே நீங்கள் அப்படியே மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ சிம் பண்ணிக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டுட்டோம். இதுக்கு நம்ம இப்போது நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தேவையில்லை, இது ஏன்னா இது நேந்திரம் பழத்துலேயே ஸ்வீட் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணாலே போதும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இது வந்து என்னென்னா அப்படியே கொஞ்சம் லைட்டாக கெட்டி ஆகும். நம்ம பூரணமாக எடுத்துகிட்டு மேல் மாவு ரெடியாக இருக்குது, நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு வாழை இலை எடுத்துக்கலாம். இதில் நல்லா நெய் தடவிக்கோங்க. நெய் தடவிட்டு இந்த உருண்டையை அப்படியே நல்லா பெருசு பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே நேந்திரம் பழ பூரணத்தை வச்சுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. அதாவது குழந்தைகளுக்கு கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. அதாவது அவ்வளோ சத்துக்கள் வந்து நேந்திரம் பழத்தில் இருக்குது. இது கொஞ்சம் வந்து உங்களுக்கு வளவலன்னு தான் இருக்கும். இதை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இதை அப்படியே தட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாக போடணுங்கிறதுல லேசாக இருந்தாலே போதும். இது இப்படி தான் வரும். நம்ம வேணும்னா கொஞ்சோண்டு மாவு வந்து நீங்கள் அப்படியே நல்லா தேய்ச்சிட்டு மேலே போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம நெய்யில் சுட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நெய் கொஞ்சமாக தடவிக்கோங்க. இதே வந்து நீங்கள் அரிசி மாவில் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே வச்சுட்டு ஸ்டீமிங் பண்ணி எடுக்கணும். ஸ்டீமிங் பண்ணுறது ஒரு விதம். அதுக்கு வந்து என்னென்னா நீங்கள் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நம்ம டைரெக்டாக வந்து ஒப்புட்டு மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம ஒன்றா எடுக்கணும். இந்த மாதிரி இலையிலேயே தட்டிக்கோங்க. சின்ன உருண்டையாக நம்ம பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம ஆவியில் வந்து வேக வைக்கலாம், அதுவும் ஒரு டேஸ்ட் இருக்கும். அப்படியே திருப்பிக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததையும் போட்டுக்கலாம், ஏன்னா இதில் 3 போடலாம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். நேந்திரம் பழ போலி ரெடி. அடுத்து நம்ம செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி மோதகம். என்னடா பிள்ளையார்பட்டி மோதகம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன பச்சரிசி எடுத்துக்கணும். மாவு பச்சரிசியை இதை வந்து ஒரு 1 hour அல்லது 2 hours சோக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா காய வச்சுட்டு பச்சரிசி வந்து நல்லா காய வச்சுடுங்க. அதாவது நம்ம இடியாப்பம் செய்கிறதுக்கோ இல்லைனா வந்து அதிரசம் செய்கிறதுக்கோ அந்த மாதிரி நம்ம நல்லா காய வச்சுட்டு கொஞ்சம் வெட்டாக இருக்கிறப்பவே அரைச்சிக்கணும். ரவை பதத்தில் அரைச்சிக்கோங்க, ரொம்ப பொடியாக வேண்டாம். ரவை பதத்தில் அரைச்சிட்டு இது கூட பாசிப்பருப்பை வந்து ஒரு 1/4 டம்ளர் எடுத்துகிட்டு அதை நல்லா வறுத்துட்டு அதையும் சேர்ந்து அரைச்சிட்டு நீங்கள் வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் வீடியோவில் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன், அதில் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். நம்ம பச்சரிசி ஊற வச்சுருக்கிறோம். அதாவது இது வந்து ஒரு 100 grams அளவுக்கு நம்ம எடுத்துருக்குறோம். ஜாஸ்தி எடுக்க வேண்டாம், ஏன்னா பிரசாத நைவேத்தியத்துக்கு எப்போவுமே என்னென்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. அதாவது நியூ லேர்னர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து மாவு பச்சரிசி நம்ம வாங்கியிருக்குது பார்த்தா நல்லா ஊறிடுச்சு. இது ஒரு 1 hour சோக் பண்ணிட்டோம். இதை வந்து வடிச்சுக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஒரு வெள்ளை துணியில் அப்படியே காய வச்சுக்கலாம். அதாவது வெட்டாக அரைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம பச்சரிசியை காய வச்சுக்கலாம். பிள்ளையார்பட்டி மோதகத்துக்கு நம்ம 1 டம்ளர் வந்து ரைஸ் ஊற வச்சோம். அதில் 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு. இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து செவக்க வறுத்து எடுத்துக்கலாம்.
கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இதை வந்து நம்ம ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணும். இதையும் அரிசியும், அதாவது பச்சரிசி ஊற வச்சுருக்கிறதையும் அரைக்கணும். இதை மிக்சியில் போட்டுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா இது வந்து லைட்டாக வெட்டாக இருந்தாலே போதும். தொட்டு பார்த்திங்கன்னா வெட்டாகவும் இருக்கணும், காஞ்சும் இருக்கணும். அப்போ தான் அரைக்க முடியும் கரெக்டான பதத்தில். இப்போ நம்ம இதை வந்து ரவை பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அதாவது என்னன்னா ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிடாதீங்க. இது வந்து கொஞ்சம் ரவை பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே மாதிரி பாசிப்பருப்பையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ அரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறோம். இது மொத்தமாக நம்ம 1.25 டம்ளர் ஊற்றிருக்கிறோம். இதுக்கு 2 ஊற்றினாலே போதும். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆக்சுவலாக வந்து என்னென்னா நம்ம 2 விசில் விட்டு எடுக்கலாம். இந்த சில்வர் குக்கரில் எப்போவுமே என்ன ஆகுனா உங்களுக்கு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதே வந்து அலுமினியம் அந்த மாதிரி குக்கர் நான்ஸ்டிக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 2 விசில் அல்லது 1 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த எவர் சில்வரில் வந்து நம்ம வந்து விட்டோன்னா அடி கட்டாயம் பிடிக்கும். அதனால் ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். நல்லா கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாம், வெல்லம் போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கெட்டி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக பிள்ளையார்பட்டியில் வந்து மோதகம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் செய்வாங்க. பச்சரிசி தான் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இது கூட பாசிப்பருப்பு. இந்த மெத்தடில் தான் வந்து அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு மோதகம் கிடைக்கும். இது ரொம்ப வந்து சத்தானதும் கூட. இது நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே பிரசாதமாக கொடுப்பாங்க. இப்போ நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு 50 கிராம்ஸ் இருந்தாலே போதும். இப்படி தண்ணி விட ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து என்னென்னா நட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஏலக்காய் 2 ஏலக்காயை தட்டி போட்டுக்கலாம். வெல்லம் வந்து அடியில் இருக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/4 மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டீமர் எடுத்துக்கலாம். ஸ்டீமர் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மோல்டு அதாவது இருந்துச்சுன்னு எடுத்துக்கலாம். மோதகம் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம மோதகத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். நம்ம அதுக்கு முன்னாடி என்னென்னா நெய் தடவிக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக வரும். இதை லாக் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இதில் அப்படி துணி வச்சுக்கலாம். இது வந்து என்னென்னா டைரெக்டாக ஸ்டீமிங் வர்றதுனால அதாவது என்னென்னா இந்த மோதகம் வந்து கரெக்டாக வராது. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி துணி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா அந்த அழுத்தத்துக்கு நல்லா வரும். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது இன்னொரு மோல்டு இருந்துச்சுன்னா இதுலேயும் அதே மாதிரி தான் நெய் தடவிக்கோங்க. இது ஆக்சுவலாக பூர்ணம் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அப்படியே உள்ளே போட்டுருங்க. இப்போ நம்ம லாக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். 7 to 10 மினிட்ஸ் வரைக்கும் வேகணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிள்ளையார்பட்டி மோதகம் ரெடி. அடுத்து நம்ம செய்ய போகிறது சுண்டல். நார்மலாகவே சுண்டல் நெய்வேத்தியத்துக்கு செய்கிறதுனா வெங்காயம் பூண்டு ஆட் பண்ண மாட்டாங்க. அதே ஸ்டைலில் தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் நம்ம சுண்டல் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்து இது 8 hours சோக் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து ஒரு 3 அல்லது 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு என்னென்னா வெங்காயம் பூண்டு நம்ம சேர்த்தாமல் நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிட்டோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வேக வச்சுட்டோம். இப்போ எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம வடிச்சுக்கலாம். தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை நீங்கள் சப்பாத்தி மாவு நல்லா ஆற வச்சுட்டு சப்பாத்தி மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப நல்லது. இது சத்தான தண்ணி. அவ்வளோதான். இது வந்து என்னென்னா நம்ம சுண்டல் தாளிச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது ஒரு 1/4 டீஸ்பூன். இது நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் 2 வரமிளகாய் இதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெடிக்க ஆரம்பிக்கும். இது கூட தேங்காய் போட்டுக்கலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய். அவ்வளோதான். அப்படியே நல்லா பெரட்டி விட்டுட்டு, ஏன்னா உப்பு ஆல்ரெடி வந்து நம்ம வேக வைக்கிறப்பவே ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால் ரொம்ப தேவையில்லை. நீங்கள் தேவைன்னா கொஞ்சம் லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி இதுவே போதுங்கிறதுனால அப்படியே விட்டுட்டேன். இது ஒரு நிமிஷம் வரைக்கும் அப்படியே பெரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். விநாயகர் சதுர்த்தி நெய்வேத்தியமாக சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ எடுத்து மாற்றிக்கலாம். சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நேந்திரம்பழம் ஒப்பிட்டு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலுக்கு பண்ணியிருக்கோம். இது கூட நம்ம பிள்ளையார்பட்டி மோதகம், அடுத்து சுண்டல்.
விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம நைவேத்தியமாக செய்கிறதுக்கு நேந்திரம் பழம் உப்புட்டு பிள்ளையார்பட்டி மோதகம் சுண்டல் நம்ம செஞ்சுருக்கோம். இதை வந்து நம்ம நைவேத்தியமாக படைச்சிக்கலாம். விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் நேந்திரம் பழம் உப்புட்டு செஞ்சுருக்கேன். இது கூடவே நம்ம பிள்ளையார்பட்டி மோதகம் சுண்டல் செஞ்சுருக்குறேன். இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெபிள்ஸ் தமிழ்.